புண்ணியம் பல கோடி புகையாலும் மாந்தருக்கு எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றமிகு அண்ணாமலை பெருமானை கைதொழுது பாண்டிச்சேரியில் வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று மண்ணூர்த்தி சாமியாரை பற்றி சிறிது நேரம் காண்போம். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய முனுசாமி பிள்ளை தனது மனைவி அரங்கநாயகியுடன் வாழ்ந்த இல்லறம் என்னும் நல்லறத்தில் அவருக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். இந்த நிலையில் அவர்களின் பையனான ராமகிருஷ்ணன் என்பவர் இளங்கலை இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் கல்லூரிக்கு சென்றவர் வீடு திரும்பி யாருடனும் பேசாமல் ஊனை மறந்து உறக்கத்தை மறந்து தன் வீட்டின் தோட்டத்தில் உள்ள பாம்பு புற்றின் அருகே போய் அமர்ந்து கொண்டார். காற்றில் ஏதோ பேசுவதும் எச்சிலை தொட்டு கோலங்கள் இடுவதுமாக இருந்த அவரின் நிலையை கண்ட அவரது பெற்றோர்கள் பதறி போய் அவரை சிதம்பரம் அருகிலுள்ள கொத்தட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ள அம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அம்மன் கோயிலில் 3 நாட்கள் தங்கியிருந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகிவிடும் என்பது அங்குள்ள பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் இந்த ராமகிருஷ்ணன் 3 நாட்கள் மட்டுமல்ல 9 நாட்கள் தங்கியிருந்தும் கூட அவரின் மனநிலையிலும் அவரின் செய்கையிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் அவர் ஒரு நாள் சொல்லிக் கொள்ளாமல் மாயமாய் மறந்து விட்டார். அவரை அங்கே இங்கே என்று தேடி களைத்து போயிருந்த அவரது பெற்றோர்கள் அவர் திருவண்ணாமலை காட்டில் தவம் செய்வதை அறிந்து அங்கே சென்று கண்ணீர் மண்டி கால்களில் விழுந்து கதறி அழுது அவரை தமது ஊருக்கு அழைத்து வந்தார்கள். இந்த ஊருக்கு வந்த பிறகும் அவருடைய செயல்களிலும் எண்ணங்களிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இயற்கை காட்சிகளை கண்டு சிரிப்பதும் தனக்குத்தானே பேசிக் கொள்வதும் காற்றில் கோலங்கள் வரைந்து கொண்டு அந்த பாம்பு புற்றின் அருகில் போய் அமர்ந்து கொள்வார். யார் உணவு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். தனது தாயார் உணவு கொடுத்தால் மட்டுமே சாப்பிடுவார். தனது மகனின் நிலை கண்டு வருந்திய தாயாரும் பெற்றோரும் எங்கே தனது மகனுக்கு வைத்தியம் செய்ய போய் மறுபடியும் தனது மகன் காணாமல் போய் விடுவாரோ என்ற கவலையில் அவரின் போக்கிலே விட்டுவிட்டார்கள். இந்த நிலையில் ராமகிருஷ்ணன் தாயார் காலமாகி விடவே அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்துவிட்டு இந்த மகான் கடலூரை நோக்கி விரைந்தார். கடலூரில் வீதி வீதியாக பிச்சை எடுத்து உண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு வீட்டிற்கு சென்று இந்த மகான் உணவு கேட்டார். அந்த வீட்டில் உள்ள பெண்மணி இந்த மகானை கண்டு உணவு இல்லை என்று விரட்டி விட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் சாப்பிட வந்த அவரின் கணவருக்கு பணிவிடை செய்வதற்காக அந்த உணவு பாத்திரத்தை பார்த்தபோது அங்கே உணவு ஏதும் இல்லாத கண்டு திடுக்கிட்டு வந்தவர் மிகப்பெரிய மகான் என்பதை அறிந்து அந்த தம்பதியினர் இருவரும் இந்த மகானின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார்கள். இந்த மகானும் அவர்களை மன்னித்து ஆசீர்வாதம் செய்து விட்டார். பிறகு ஒரு நாள் கடலூரில் உள்ள பிரபல வழக்கறிஞர் வீட்டிற்கு விருந்துக்கு சென்ற இந்த மகான் அன்னத்தை
சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து உண்டார். அந்த வீட்டின் வேலைக்காரன் இந்த மகான் சாப்பிட்ட இலையை எடுத்து போடுவதற்காக வந்தபோது இவரின் தோற்றத்தையும் இவரின் நடவடிக்கையும் கண்டு அஞ்சி வெறுப்படைந்து அந்த இலையை எடுத்து போட தயங்கிய போது வெளியே சென்றிருந்த இந்த மகான் தனது நாண திருஷ்டிகளால் எல்லாவற்றையும் அறிந்து மறுபடியும் வீட்டிற்குள் வந்து தான் சாப்பிட்ட இலையில் பாந்தி எடுத்தார். அவர் எடுத்த பாந்தி மல்லிகை மலர்களாக மனம் வீசி மலர்ந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த வீட்டின் வேலைக்காரன் சிறிது காலத்தில் தீராத வியாதியால் பீடிக்கப்பட்டு குறைந்த காலத்திலேயே மரணம் அடைந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சித்தர் பரிபக்கம் அடைந்த இந்த மகான் பாண்டிச்சேரியை நோக்கி பயணப்பட்டு அங்கே பாண்டிச்சேரியின் முதல் சித்தரால் குரு சித்தாண்டி ஜீவசமாதிக்கு அருகே உள்ள டாக்டர் சுந்தரேசன் தோப்பில் அமர்ந்து தனது தியானத்தை தொடர்ந்தார். அதாவது தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ணனாக வாழ்க்கையை தொடங்கி இந்த மகான் பாண்டிச்சேரியில் மண்ணூர்த்தி சாமியார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மண்ணூர்த்தி சாமியார் என்று அழைக்கப்படுவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக இந்த மகான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது தனது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக கட்டை விரலை இன்னொரு கையில் எந்த நேரமும் மண்ணை உருட்டுவது போல் உருட்டி கொண்டே இருப்பாராம். அதனால் இவருக்கு மண்ணூர்த்தி சாமியார் என்று பெயர் வந்தது. மற்றொரு காரணம், பாண்டிச்சேரி பொம்மையார் பாளையத்தில் உள்ள ஒரு ஓடையில் அமர்ந்து இந்த மகான் தியானத்தில் இருந்த போது வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போய்விட்டது. உடல் பாதி தலை பாதியாக மண்ணில் புதையோடு கிடந்த இவரை அந்த பக்கமாக வந்த அன்பர் ஒருவர் வெளியே எடுத்து போட்டார். வெளியே உலகிற்கு வந்த இந்த மகான் ஏதும் அறியாதது போல் நடந்து சென்று விட்டார். அதனால் இந்த மகானை மக்கள் மண்ணூர்த்தி சாமியார் என்று அழைக்க தலைப்பட்டார்கள். ஒரு சமயம் காட்டு மன்னார்குடியில் உள்ள இவரது தம்பி கோபாலகிருஷ்ணன் மறைந்து விட்டார். இந்த செய்தியை சில நாள் கழித்து இந்த மகானை சந்திக்க வந்த அவரது உறவினர் கூறுவதற்கு முன்பாகவே தனது தம்பி இறந்த விஷயத்தை இந்த மகான் தெரிவித்தவுடன் வந்த இவரது உறவினர் ஆச்சரியப்பட்டு போனார். அந்த உறவினர் இந்த மகான் இடத்தில் சில நாட்கள் தங்கி செல்லலாம் என்று இருந்தபோது அவரின் மடியில் தலை வைத்து உறங்கிய இந்த மகான் சில சமயம் கேவி குலுங்கி அழுவாராம். அவர் அவ்வாறு அழுவது அந்த உறவினருக்கும் பக்கத்தில் இருந்தவருக்கும் தெரியவில்லை. உறவினர் இந்த மகான் இடத்தில் விடைபெற்று ஊருக்கு செல்லும் போது ஒரு கார் விபத்தில் அகப்பட்டு அகாலம் மரணம் அடைந்தார். அப்போதுதான் இந்த மகான் அழுவதின் அர்த்தம் பக்கத்தில் இருந்தவருக்கு புரிந்தது. முத்தையால்பேட்டையில் உள்ள ஒரு அன்பர் வீட்டின் திண்ணையில் இந்த மகான் அமர்ந்திருந்த போது தனது சகோதரனின் மகனின் திருமணத்திற்காக உறவினர்கள் அழைக்க வந்தபோது இவரின் அன்பர்களான ஐயம் பெருமாளும் ஜீவரத்ன உடையாரும் வருவதை கண்டு அவர்களுடன் ஒரே தாவாக தாவி சென்று விட்டார். அதாவது மறுபடியும் குடும்பம், பந்தம், பாசம் என்ற சூழலில் இந்த மகான் அகப்பட விரும்பவில்லை. மற்றொரு சமயம் ஜீவரத்ன உடையார் தனது நண்பர் ஐயம் பெருமாளுடன் சேர்ந்து இந்த மகானை சாப்பாட்டிற்காக அழைத்து வருவதற்காக சென்ற போது ஜீவரத்ன உடையாரின் வீட்டின் முன் ஒரு பிச்சைக்காரன் தோன்றி அவரின் மனைவியாகிய தங்கமணியிடம் உணவு கேட்டான். அந்த அம்மையாரும் ஒரு இட்லியை போட்டவுடன் அந்த இட்லியை தின்ற அந்த பிச்சைக்காரன், இங்கே பக்கத்தில் வசதியாக யாராவது சாப்பாடு போடுகிறவர்கள் இருக்கார்களா என்று கேட்டபோது, எனக்கு தெரியாது, நீ வெளியே சென்று விசாரித்து பார் என்று கூறிவிட்டு அந்த அம்மையார் உள்ளே சென்று விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சிறிது நேரத்தில் தனது நண்பர் ஐயம் பெருமாளுடனும் சாமியாருடனும் குதிரை வண்டியில் இறங்கிய ஜீவரத்ன உடையார் சாமியாரை வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போய் சென்ற போது மனையில் அமர்ந்த இந்த மகான் இலையை போடு, மனையை போடு, சாப்பாடு கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று ஜீவரத்ன மனைவியை விரட்டினார். அந்த அம்மையாருக்கு ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் இந்த மகானின் குரலும் முன்பு சற்று நேரத்திற்கு வந்த பிச்சைக்காரன் குரலும் ஒன்று போலவே இருந்ததுதான் ஆச்சரியம்.
ஜீவரத்ன உடையார் கண்ணில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக சென்னை சென்றிருந்த போது இந்த மகான் அவர்கள் வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருந்து காவல் காத்தார். ஜீவரத்ன உடையார் சென்னையிலிருந்து வீடு திரும்பியவுடன் அதே நேரத்தில் இந்த மகான் மாயமாய் மறந்து விட்டார். மற்றொரு சமயம் ஜீவரத்ன உடையாரின் வீட்டிற்கு பகலில் விருந்துக்கு சென்ற இந்த மகான் விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியே சென்ற நேரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் வந்து உணவு கேட்கவும் அந்த வீட்டின் பெண்மணியாகிய ஜீவரத்ன உடையாரின் மனைவி தங்கமணி என்ற தங்கம்மாள் உணவு இல்லை என்று மறுக்கவும் அந்த பிச்சைக்காரன் வெளியே சென்ற நேரத்தில் மறுபடியும் வீட்டிற்குள் நுழைந்த இந்த மண்ணூர்த்தி சாமியார் தனது உறவினர்களுக்காக அவர்கள் சமைத்து வைத்திருந்த உணவை எல்லாம் சாப்பிட்டு விட்டு போய்விட்டால் மறுபடியும் அவர்கள் உணவு சமைக்க வேண்டியதாயிற்று. இவ்வாறு பல அற்புதங்களை புரிந்த இந்த மகானுக்கு அண்ணாமலையாரிடமிருந்து ஒரு திருக்குறிப்பு ஒன்று தோன்றவே தனது சீடர்களை அழைத்து தனது இறுதி முடிவு வரும் நேரத்தை அறிவித்தார். டாக்டர் அச்சுதனார் என்பவர் அவரை மருத்துவமனையில் சேர்த்தார். அப்போது இந்த மகானுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இறுதி காலத்தில் இந்த உடம்பிற்கு என்ன செய்து என்ன பயன் என்று வினவிய இந்த மகான் கண்டமங்கலத்து அன்பர் உதவியுடன் குயவர்பாளையத்தில் உள்ள ஜீவரத்ன உடையார் வீட்டிற்கு வந்து தங்கி அங்கே தனது அன்பர்களுக்கு தனது ஞான குறிப்புகளை எல்லாம் உணர்த்தி 1963 ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் அன்று அண்ணாமலையார் திருவடிகளில் இரண்டாக கலந்தார். இவரின் பூத உடலை புனிதப்படுத்தி பக்குவப்படுத்தி எங்கே சமாதி செய்விப்பது என்பதில் அவரின் அன்பர்களுக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது. ஐயம் பெருமாளும் ஜீவரத்ன உடையாரும் தனது தோப்பிலேயே சமாதி செய்ய போவதாக கூறினார்கள். அதை மற்ற அன்பர்கள் ஏற்கவில்லை. ஆகவே திருவுளச்சீட்டு ஒன்று போட்டு பார்க்கப்பட்டது. அதில் கோவிந்தசாமியின் பிள்ளையின் பெயர் வந்தது. அப்போது இந்த மகானின் திருமேனி ஒரு கண்ணை விழித்து பார்த்தது. அடுத்த நாள் தைப்பூசம். திருவுளச்சீட்டின் உள்ளபடியே கோவிந்தசாமியின் பிள்ளையின் தோட்டத்தில் இந்த மகானின் உடல் அடக்கம் செய்யப்பட்டு அங்கே ஜீவ சமாதி செய்விக்கப்பட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு இவரின் ஜீவ சமாதியில் உள்ள கல்லை எடுத்து பார்த்த போது அங்கே மல்லிகை மனம் வீசியதால் மறுபடியும் கல்லை மூடினார்கள். பாண்டிச்சேரி சுதேசி மில் காட்டன் எதிரில் உள்ள கோவிந்தசாமி பிள்ளையின் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மகானின் ஜீவ சமாதியில் அருகே வசிக்கும் அன்பர் ஒருவர் குழாய் கிணறை தோண்டும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் குழாய் பதிப்பதில் சிக்கல்கள் ஏற்படவே இந்த மகானின் ஜீவ சமாதியை உளமாற மனமாற வணங்கி உங்களுக்காகவே இந்த நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் தான் முன்னின்று வழிகாட்ட வேண்டும் என்று இந்த மகானின் ஜீவபீடத்தை வணங்கி குழாய் இறக்கியவுடன் ஏற்பட்ட தடங்கள் எல்லாம் அகன்று நல்ல தண்ணீர் மறுபடியும் வந்தது. இந்த மகானின் 55வது குரு பூஜை விழா வருகின்ற 8/2/2020 ஆண்டு சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த செய்தியை கண்ட அன்பர்களும் கேட்டவரும் என்னப்பன் திருவண்ணாமலையில் உரையும் உண்ணாமலை உடனமர் அண்ணாமலையாரின் அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சித்தரின் குரு பூஜையில் குடும்ப சகிதமாக வந்து கலந்து கொண்டு சித்தரின் அருளாசியை பெற்று வாழ்க்கையில் எல்லா நலங்களையும் பெற்று சித்தர்கள் ராஜ்யத்தில் நானும் பக்குவம் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு சித்தர்கள் திருவடி இணைக்காட்சி நிகழ்ச்சிக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செந்தில்குமார். ஓம் நமச்சிவாய். ஐயா வணக்கம். நாங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சியிலேருந்து வரோம். சித்தர்கள் திருவடி அப்படிங்கிறது வந்து சித்தர்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இந்த உலகத்தில் அவங்க செஞ்ச அருள், அவங்களுடைய ஆசைகள், நல்லது, இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்க அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த இணையதளத்தை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கோம். ஐயாவுடைய வரலாறு தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததில் அந்த இடம் தான்.
இது பெரிய ஒரு தென்னந்தோப்பு. இது பக்கத்தில் சுடுகாடு. அப்போ காம்பவுண்ட்லாம் கிடையாது. இங்கே பின்னாடி பார்த்தா பெரிய குளம். இது இந்த குளமும் இந்த சுடுகாடும் ஐயாவுக்கு பிடிச்சிருந்ததுனால இங்கே வந்து வாசம் செய்ய ஐயா ஸ்டாண்ட் பண்ண இங்கே வந்து தங்கிட்டாங்க. அதனோட அவர் எந்த வருஷத்தில் வந்து தங்கினாலும் போனாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இங்கே எல்லாம் யார் வந்தாலும் ஐயாவுக்கு கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு வசதியும் கிடையாது. கட்டுக்கழுத்தியாக இருந்தால் அவங்களுக்கு குங்குமம் தருவார், மண் எடுத்து நிமிட்டி. விதவையாக இருந்தாக்கா அவங்களுக்கு மண் எடுத்து நிமிட்டினா திருநீர் தருவார். இன்னும் அது கேள்விப்பட்டது, நம்ம பார்த்ததெல்லாம் கிடையாது. அடுத்து என்ன சொன்னப்போனா, அவர் சாப்பிடக்குள்ள அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றது யாருன்னா பைரவர் சாப்பிடுவார். பைரவர்லாம் அவர் யாரும் தடுத்தவும் கூடாது, அதை தப்பாக யாரும் பேசவும் கூடாது. அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா மண் நிமிட்டி எடுத்து கொடுத்தாருன்னா மிட்டாயின்னுவாங்க. மிட்டாயாக வரும் மண் எடுத்து நிமிட்டி கொடுத்தார். இது எங்கள் முன்னோர்கள் சொன்ன கேள்வி தான். நாங்களாம் அதெல்லாம் பார்க்கல. எல்லாமே வந்து செய்தி. ஆமாம், எனக்கு 48 வயசு ஆகுது, ஆனால் நாங்களாம் பார்க்கல. சரி, எங்களுக்கு முன்னோர்கள் சொன்னது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சரி. அதுக்கப்புறம் ஐயா காலமாகக்குள்ள நிறைய பேர் போட்டி போடுறாங்க. எங்கள் இடத்துல தான் இப்போது உங்கள் இடத்துல தான் வைக்கணும் ரெண்டு போட்டி போடல. ஏன் நமக்குள்ளே பிரச்சனை? மொழியார் வீடு, ரெட்டியார் வீடு, யாதவாள் எல்லாமே சொல்லக்குள்ள உடனே ஒரு குழு என்ன செஞ்சாங்க, திருவோலை சீட்டு எழுதி போடுவோம். அந்த திருவோலை சீட்டில் எந்த திருவோலை சீட்டில் உட்காருதோ அந்த இடத்துல அவர் அடக்கலம் பண்ணிடலாம். அப்போ ஓகே நீங்கள் போடுங்க. என்னக்குள்ள அவர் ஆசைப்பட்ட இடத்துல அந்த சீட்டில் உட்காரோ இந்த இடத்துல அடக்கலம் பண்ணிட்டாங்க. இதுவும் முன்னோர்கள் சொன்னது தான், நம்ம பார்க்குற அளவுக்கு இல்லை. சரி. இது வரைக்கும் அவர் நம்பினவங்க யாரையுமே அவர் கைவிட்டதும் கிடையாது. சரி. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய குறைகளோடு வருவாங்க, நிறைய பேர் நிறைய அனுபவங்களோடு வருவாங்க. குறை உள்ளவங்களை குறையை தீர்க்கிறது தான் அவரோட கடமை. அது அவர் இருந்த காலத்தில் மண்ணை வச்சு அவருடைய நிறைய பிரச்சனைகள் மண்ணால் தான் அவர் எல்லாருக்குமே தீர்வு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறது அந்த மண்ணால் தான். அதனால தான் அவருக்கு வந்து மண் விட்டுச்சு. ஆமாம், ஆனால் அது நமக்கு கேள்விப்பட்ட முன்னோர்கள் சொல்லி கேள்வி தான். சரி. ஏன்னா எனக்கு 48 வயசு ஆகுது, நானே பார்க்கல. ஆனால் நான் பிறந்து வளர்ந்தது வெள்ளாண்டு போனது வளர்ந்து எல்லாமே இந்த சுற்றுப்பட்டு தான். எப்போவெல்லாம் குரு பூஜை நடத்திட்டு இருக்கிறீங்க? இதில் நம்ம கொஞ்சம் இடைப்பட்ட காலமாக வர்றதில்ல. சரி. இப்போ இவங்க வழிபடுறாங்க. சரி. பக்கத்தில் இங்கே சுற்றுப்பட்டில் இருக்கிறவங்களாம். சரி. நான் தைப்பூசத்துக்கு மட்டும் வருவேன். சரி. ஐயா என்னால் முடிஞ்சதை என்னோட கடமை செஞ்சுட்டு சரி நான் போயிடுவேன். சிறப்பாக சிறப்பு. ஆனால் இதுக்கு அப்போ மறுபடியும் என்ன ஆகிடுன்னா, இப்போ சில இந்த பகுதியில் எல்லாம் சேர்ந்து ஐயாவை நல்லா சிறப்பாக பூஜை பண்ணின்னு அப்போல்லாம் அவன் வழிபாடு நடத்துகிறாங்க. அப்போ சாமி ஊர்வலம் வராங்க. இதெல்லாம் இப்போ நடக்குது. அப்போ அதெல்லாம் இல்லை. சரி. அப்போ அந்த மில்லு வேலைக்கு போகிறவங்களாம் நைட்டு ஐயாவை நம்பி தான் இந்தாண்ட போவாங்க இந்த சுதேசி மில்லுக்கு. இந்த சுதேசி மில்லுக்கு வேலை விட்டு வந்தாலும் ஐயாவை தான் நினச்சின்னு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஐயாவோட ஜீவசமாதி தெரியும். அந்த இங்கே உள்ளே வரணும் அவசியம் கிடையாது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு, அந்த வழிக்கு தெரியும், கரெக்டாக தெரியும். இங்கே விளக்கு எரியும். அப்படியே இந்த பக்கம் சுடுகாடு, இந்த பக்கம் ஃபுல்லாக நிலம். அப்போ இந்த தென்னந்தோப்பில் ஐயா இந்த லாஸ்ட்டாக வந்து உட்காந்து. ஆமாம், இது ஃபுல்லாக அந்தாண்ட ஃபுல்லாக ஓப்பன் சுடுகாடு, இந்தாண்ட நிலம் பெரிய குளம். இது பேர் வண்ணாங்குளம். வண்ணான் துணி துவைக்கிற குளம்னு ஒன்று. அப்போ ஐயாவுக்கு இது தியானத்து ஐயாவோட பிறந்த ஊர் பார்த்தா கொசப்பாளையம், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கு சிறு வயதிலே அவர் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக ஐயா இங்கே வந்து உட்காந்தார். இதுதான் நமக்கு முன்னோர்கள் சொன்ன கேள்விகள். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இங்கே ஒரு கூரை கொட்டாவாக தான் இருந்தது. எனக்கு கருத்து தெரிஞ்சு கூரை கொட்டா தான் நல்லா விஸ்தாரமான இடம், கூரை கொட்டா. இதை மாதிரி இன்னொரு மடங்கு பெரிய இடம். அப்போ இன்றைக்கி வழிபாடுகள் நிறைய உருவாயிடுது ஐயாவுக்கு. இங்கே வந்து இப்போ வாசகம் படிக்கிறது இதெல்லாம் நிறையா இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இப்போ நிறையா சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம அவரை நம்பினவங்களை யாரும் ஒரு கைவிட்டது இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஆமாம் வந்துச்சு. இந்த 8ஆம் தேதி நீங்கள் என்ன சொல்கிறோம்?
சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்களை வந்து சித்தர்கள் திருவடிக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க. அது இல்லை, இந்த அழைப்பு கூட ஐயாவோட அழைப்பு தான், என்னோட அழைப்பு கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நான் உங்களை சந்திக்கிறதும் ஐயாவை பற்றி பேசுறதும் அது ஐயாவோட அழைப்பு தானே தவிர நிச்சயமா அதை நீங்கள் தொலைபேசி மூலியமா என்னை கான்டெக்ட் பண்ணல. நிச்சயமா எந்த ரூபத்திலும் நீங்கள் என்னை கான்செப்ட் பண்ணல. தற்செயலா நீங்கள் வந்து நான் உங்களை பார்த்தோம். இது நடக்கணுங்கிறது அவருடைய அவர் யாருக்கு அந்த அந்த கொடுப்பனை கொடுக்குறாரோ அவங்க மட்டும்தான், நிச்சயமா அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சித்தர்கள் திருவடி சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சிறுத்திரு மனுருடி சுவாமிகள் சித்தர் பீடத்திலிருந்து நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இவருடைய 55வது குரு பூஜை விழா வரும் 8/2, அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அனைவரும் வெறும் பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து சித்தனடியார்களும் வந்து கலந்து கொண்டு மனுருடி சித்தர்கள் ஆசி பெறுமாறு அன்போடு சித்தர்கள் திருவடி சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.